தேவ தயவு உங்களுக்கு உண்டாகும். கர்த்தர் உங்களை தொடணும். இல்லைன்னா நீங்கள் கர்த்தரை தொடணும். அற்புதம் நடக்கும். 12 வருஷம் பெரும்பாலும் ஒரு ஸ்திரீ இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாங்க, சுகமானாங்க. ஆஸ்தி எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவு பண்ணி அழிஞ்சு போய் நின்ன வாழ்க்கை அந்த மரணத்தை ஜெயித்து அவங்கள வாழ வச்சுது இயேசு கிறிஸ்துவை தொட்டதுனால. இயேசு கிறிஸ்து பாடையை தொட்டார், மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசலாம். இயேசுவை தொட்டவங்க எல்லாம் சுகமானாங்க. நீங்கள் இயேசுவை தொட்டிருக்கீங்களா? ஜெபம் பண்ணுறது இல்லை, பைபிள் வாசிக்கிறது இல்லை, சர்ச்சுக்கு போகிறது இல்லை, எவ்வளோ சம்பாதித்தாலும் காணிக்கை கொடுக்க சிலருக்கு மனசு இருக்கிறது இல்லை. தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுறோங்கிற ஒரு எண்ணம் அவங்க மனசில் இருக்குமானா பொருளாதாரத்தில் அவங்க ஒரு குறுகின ஒரு எண்ணங்களுக்குள்ளே வரமாட்டாங்க. நான் எல்லாரையும் சொல்லலை, ஒரு சிலர். அநேக காரியங்களை நான் பார்த்துருக்கிறேன். குறைவானவர்கள் கொடுத்து கொண்டே இருப்பார்கள். ஒரு காலகட்டத்தில் நிறைவை தாண்டி அவர்கள் மீதம் எடுக்கிற அளவுக்கு கர்த்தர் அவனை உயர்த்த ஆரம்பிச்சிட்டார். சிலருக்கு நிறைய நிறைவு இருக்கும், கொடுக்க மனது இருக்காது, செய்யவே முடியாது. யாருக்குமே தேவனுடைய ராஜ்யத்துக்கும் சரி, ஊழியத்துக்கும் சரி, மற்றவர்களுக்கும் சரி, எளியவர்களுக்கும் திக்கற்றவர்களுக்கும் செய்ய மனசு இருக்காது. காலப்போக்கில் பார்த்தா அது ஒன்றுமே இல்லாத மாதிரி ஆகிடும். அந்த பொருள்லாம் அப்படியே கட்டி பிடிச்சி போன மாதிரி, அந்த இங்கு கட்டியாகி கிடைக்கிறது பாருங்க, அப்படியே ஒரு பொருள் திரவ பொருள் தினமாக போய் யூஸ் இல்லாமல் போகிற மாதிரி அவங்க பொருளாதாரமும் அவங்க வாழ்க்கையும் போயிடும். நம்ம வாழ்க்கை என்பது அனைவருக்கு பயன்படுகிறதா இருக்கணும். நம்முடைய பலன், பொருளாதாரம், நம்முடைய ஆற்றல், அறிவு, ஞானம் எல்லாமே தேவனுடைய ராஜ்யத்துக்கும் திக்கற்ற மக்களுக்கும் பயனுள்ளதாக இருந்தால் அதோட எது ஆசீர்வாதம்? பயனுள்ள பாத்திரமாக நம்ம இருக்கணும் அல்லவா? நம்முடைய வாழ்க்கை கர்த்தரை தொடணும். இதான் அவர் நம்மளை தொட்டுடணும். இதுதான் ஆசீர்வாதம். உண்மையான ஆசீர்வாதம் என்பது தெய்வம் நம்மளை தொட்டு பார்க்கணும். என் பிள்ளைன்னு சொல்லி தொட்டு பார்க்கணும். இந்த அனுபவத்துக்குள்ளே நம்ம கடந்து செல்ல வேண்டும் என்று சொன்னால் நல்ல உள்ளும் புறமும் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு நமக்கு இருக்கிற எல்லா பலனையும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு செலவு பண்ண ஒப்பு கொடுக்குற பொழுது பலத்தின் மேலே பலனை கர்த்தர் கட்டளையிடுவார். உங்கள் பலனை கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கூட பலன் கொடுக்கப்படும். அல்லேலூயா. உங்கள் பலனை கர்த்தருக்கு கொடுங்க, இன்னும் புது பலத்தினால உங்களை கர்த்தர் நிரப்புவார். கவலைப்படாதீங்க. கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். உங்கள் பலனை கர்த்தருக்கு கொடுங்க, உங்களுக்கு புது பலனை பல மடங்கு கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பார்.